பொண்டாட்டி ஆக்சுவலா ஷீஸ் பேசிக்கலி தமிழ். அவன் வந்து அப்பப்போ சொல்லிட்டே இருப்பான், இந்த படத்துல நடிக்கலனாலும் பரவாயில்ல, ரஜினி சார் படத்துல ஒரு ஜிம் பாய் ரோலாவது பண்ணிட்டு. ஒரு டிபிக்கல் கமர்ஷியல் ஃபிலிமா மட்டும் இல்லாம இந்த படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய லேயர்ஸோட உங்களுக்கு கிடைக்கும். கை கும்பிட்டு சொன்னேன், யாரா சொல்றேன் ப்ளீஸ். வணக்கம் iFlickz நேயர்களே அப்படின்னு ரொம்ப டிபிக்கலா ஓபன் பண்ணி போற இது வேற a beautiful setup of the extremely fit Jason Statham looking like Mr. Kishore sitting next to me. Sir, you can play the most wanted criminal and also a loving dad to a autistic child. In the variety, very few actors have been fortunate enough to play a good guy and also the bad guy. So let's start with that. Yeah, I'm lucky actually. நிறைய பேர் I have seen a lot of talented actors. பட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஐம் லக்கி அண்ட் ஐம் இந்த ரைட் பிளேஸ் இந்த ரைட் டைம் அவ்வளோதான். சார் இப்போ என்னன்னா ஜூலை 21 கன்சிடரிங் அப்ராட் 22 அப்புறம் எவ்வளோ கெட்ட வார்த்தைகள் உங்களை பார்த்து சொல்ல போகிறாங்க. ஏன்னா ஒரு ரஜினி படத்தில் ஒரு வில்லன் நீங்கள் தப்பி தவறி அவர் மேலே கை வச்சா கூட ஸ்க்ரீன் கிழியும் பல பேர் கத்துவாங்க. ஸோ என்ன மாதிரியான கெட்ட வார்த்தைகள்லாம் எதிர்பார்க்குறீங்க? அதுக்காக தான் தாடியை வளர்த்துருக்கேன். கொஞ்சம் விகிகளாக வச்சிருக்கல, எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு ரஜினி சார் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ இவ்வளோ நாள் படம் பார்க்க போகும்போது அதை நான் பண்ண வேண்டி வரும். ரொம்ப குட்டியான டைட்டிலே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸோட நடிச்சிருக்கீங்க. இப்போ வட சென்னை ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்படியே கிளம்பி வந்திருக்காரு நமக்கு. ஸோ ஹவு இஸ் ரஞ்சித் as a director, as a storyteller, as a fellow? I liked him. மெட்ராஸ் பார்த்துருந்தேன். அது இல்லாமல் அவரோட பேக்ரவுண்ட் in fine arts, அது it adds a lot of layers. His knowledge of the culture ஃபுல்லாக வந்து அவரோட ஒர்க் ஸ்டைலே வந்து அதனால most probably because of his education and because of his reading habits, he goes into the details. ஸோ அது வந்து நிறைய ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு டிப்பிக்கல் கமர்ஷியல் ஃபில்மாக மட்டும் இல்லாமல் இந்த படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய லேயர்ஸோட உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கணுன்னா அதில் நிறைய லேயர்ஸ் பார்க்கலாம். த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த தமிழ்ஸ் இன் மலேசியா, அது இல்லாமல் அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், வை தே ஆர் லைக் தட், ஏன் அப்படி ஆயிருக்காங்க, ஏன் அப்படி ஆனாங்க, அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அது எல்லாமே வந்து போகும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லுக் அட் தோஸ் திங்ஸ் யூ வில் டெஃபினெட்லி கெட் டு see all those things. ஸோ இப்படி நிறைய லேயர்ஸ், நிறைய எப்படின்னா அந்த கேன்வாஸ் வந்து பெருசாக இருக்கும். Because of Ranjit's background and his style of filmmaking itself has become like that. Mr. G.N.R. Kumaravelan decided to make a good movie. You were part of it. So how does it feel when you're always associated with good films? Even the bad ones, very few people get to be great even in a bad film. So lucky in Davidson soladinga. So how does it feel when you're part of good films, always big films? It is most probably பொல்லாதவனால அதெல்லாம் இருக்கும், அந்த எஃபெக்ட். ஏன்னா பொல்லாதவனில் வந்து ஒரு நல்ல வில்லன், ரொம்ப பிடிச்சி போகிற ஒரு வில்லன். ஏன்னா அந்த டைலாக் வந்து அந்த பையன்லாம் அப்படியே போட்டுருணும் வந்து இட் ஹஸ் பீன் ரிங் டோன் காலட்டிவ்னா இப்போவும் இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் தட் ஐ வாஸ் கிவன். இப்போ அந்த கேரக்டர் கிரியேட் பண்ண வெற்றிமாறன் நான் நடிச்சிடணும் ஆக்சுவலாக. அது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இவன் ஓகே நல்லவங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த கேரக்டர், பிகாஸ் ஆஃப் த கேரக்டர் people liked me in that role. அதனால மோஸ்ட் ப்ராபப்லி நான் மோசமான படங்கள் பண்ணாலும் ஓகே, ஏதோ அடுத்த படம் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி மோசமாக பண்ணாலும் படத்தில் அப்படியே மன்னிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி that is what has helped me. உங்களுக்கும் ரஜினி சாருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது, அதை நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒன்று, ரெண்டு பேரும் ஷார்ப் நோஸ், ரெண்டு பேருக்கும் தமிழில் பயங்கரமான ஒரு கன்னடா ஸ்லாங் இருக்கும், அண்ட் ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆக்டிங் பண்ணுவாங்க. So it's interesting that lot of similarities between you people. Similarities நான் சொல்லி கம்பேர்லாம் பண்ணிக்க முடியாது. He's a different league. அந்த ஆன்சருக்கு அதான். Why is எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததுல இல்லை சிமிலாரிட்டிஸ்ன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நான் என்ன பண்ணாலும் எனக்கு ரொம்ப ஃபேக்காக தெரியுது. நான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேக்காக தெரியுறேன் நானே அவரை பார்த்ததுக்கப்புறம். தி சேம் திங் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் when I saw ராஜ்குமார் அங்கே கனடாவில் கமல் சார் பார்த்ததுக்கப்புறம். நம்ம சிம்பிளாக இருக்கிறோம்னு நினச்சா இட் சவுண்ட் ஸோ ஃபேக். நான் நினச்சாலே அது என்னப்பா இது, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, தேர் ஜென்யூன்லி சிம்பிள். தட்ஸ் வாட் ஐ லைக் டு போட். இப்போ இந்த உலகத்துக்கே என்ன ஆச்சரியம்னா இவ்வளோ லவ் ஒருத்தர் மேலே அப்படின்னு. ஸோ நீங்கள் ஐ கீப் ஆஸ்கிங் திஸ் டு எவ்ரிபடி ஹூஸ் ஒர்க் வித் ரஜினி சார், when did you realize or when did you இதனால தான்
அவர் தலைவராக இருக்காரு, இதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கு. அது எங்கேயாச்சும் ஷூட்லேயே கூட டிட் யூ ரியலைஸ் ஒரு இல்லை அதனால தான் சொல்ல முடியுமா என்னன்னு தெரில. பட் தட் இஸ் வாட் அட்ராக்டட் மீ டு ஹிம். அந்த ஒரு அந்த சிம்பிளிசிட்டி பற்றி நான் சொல்லிட்டு பட் yeah, it is a lot of things put together. A lot of hard work from other people also, those who made films with him. Because of films, he grew, and because of him, films also have grown. So, இன்னைக்கு ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரஜினி. அண்ட் இவ்வளோ பெருசாக ரஜினி சார் வளர்ந்துருக்காருன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ். ஸோ ரெண்டுமே சேர்ந்து நிறைய பேரோட எஃபர்ட்ஸோட, நிறைய டைரக்டர்ஸோட எஃபர்ட்ஸோட, அண்ட் இட்ஸ் எ டீம் ஒர்க் இல்லை. ஸோ டீம் ஒர்க்காக வந்து இப்படி நின்று ரஜினி சாருங்கிற ஒரு பெரிய என்ன லெஜெண்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய சக்தியாக நிற்கிறாருன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். இது எல்லாம் ஏன் நடக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஜென்யூன்னஸ்ன்னு எனக்கு தோன்றுது. ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. சிம்பிளிசிட்டினா நான் ட்ரெஸ் பண்ணுறது அதை பற்றி சொல்ல, இருக்கிறத பற்றி சொல்ல, ஹிஸ் தாட்ஸ் ஆர் வெரி சிம்பிள் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் ஒரு ஷார்ட் முடிஞ்சது கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிருந்தோம். தட் வாஸ் வேர் ஐ ஸ்டார்டட். நான் ஸ்டார்ட் பண்ண போய் ப்ரீ கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணோம். ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு வரும்போது எல்லாருமே இருந்தோம் அங்கே, ஒரே செட்டுக்குள்ளே எல்லாருமே இருப்போம். அங்கேருந்து நடந்து போய் வர்றதெல்லாம் லேட் ஆகும்னு சொல்லி அங்கேயே சுற்றிட்டு இருப்போம். ஸோ அந்த சைட் ஷார்ட் முடிஞ்சது சும்மா நான் எல்லாம் அவர் ரொம்ப பேசி அவருக்கு தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லி தூரத்துலேயே இருப்போம். பட் அவரே வரும்போது எப்போவாது நம்ம எதிரில் பார்த்துட்டோம்னா ஷார்ட் பார்த்தீங்களா நல்லா இருந்ததா கேட்பாரு. அவ்வளோ பெரிய ஸ்டார், அண்ட் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தெர் இஸ் நோ நெசசிட்டி ஃபார் ஹிம் டு ஆஸ்க். அண்ட் லைக் நான் அப்படி பார்த்தா ரஜினி சார் படத்தில் ஃபர்ஸ்ட் சார்ட் ஆஃப் பிகினர் ஓன்லி, ஐம் நத்திங் ஆக்சுவலி கம்பேர்ட் டு ஹிம். ஸோ என்னை வந்து கேட்கணும்னு தேவையே இல்லை. பட் அவ்வளோ நீங்கள் உங்களுக்கு உள்ளே வந்து எந்த இதுவும் இல்லாமல், நான் இவ்வளோ வருஷம் வேலை பண்ணிருக்கேன் அதெல்லாம் அந்த பேர்டன் எல்லாம் இருந்தால் நானே கேட்க மாட்டேன். ஸோ மோஸ்ட் ஆஃப்லி என்ன ஏதோ ஒரு மேபி பிகாஸ் ஐ ஹெசிடேட் டு ஆஸ்க் பீப்புள் ஆர் மை ஷைனஸ் ஆர் மை கேரக்டர், அது என்ன வேணாலும் இருக்கலாம். பட் எதுவும் இல்லாமல், அந்த எந்த பேர்டனும் இல்லாமல் இருக்க முடியுதுன்னா தட் இஸ் நிஜமாக அது ஜென்யூன்லி சிம்பிள்னு எனக்கு தாட் ப்ரோசஸ் இட் செல்ஃப் இஸ் வெரி சிம்பிள் ஃபைன். ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். அண்ட் தட்ஸ் வை ஐ திங்க் பீப்புள் லவ் ஹிம் ஸோ மச். இப்போது எப்படி ஆகிட்டார்னா அதான் கேட்டுருப்பாங்க எப்படி இருந்தது புது எக்ஸ்பீரியன்ஸ் ரஜினி சார் கூட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது. எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரில. அது என்ன சொன்னாலும் ஏதோ ஃபேக்காக இருக்கிற மாதிரி தான் ஃபீலிங் இருந்தது. நிஜமாக என்ன எனக்கு ஒன்றுமே தோணலையேன்னு சொல்லி, ஒன்றுமே தோணுன்னு சொன்னால் எவ்வளோ கொழுப்பு இருக்கும் எனக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அப்படியும் சொல்லாமல் இல்லைங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலன்னு எல்லாம் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி எந்த இன்டர்வியூ கொடுக்க வேணாம், நான் கொடுத்தா திட்டுவாங்க என்ன நிறைய சொல்லி, அதுக்கப்புறம் ஐ தாட் அண்ட் கேம் அப் வித் ஆன்சர். ஐ தாட் வை ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் எதுவும் தோணலை. அது வரைக்கும் ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் இருந்தது பிகினிங்கில், ஆப்பர்ச்சுனிட்டி வரலைங்கும் போது இருந்தது. வந்ததுக்கப்புறம் ஏன் எனக்கு ஒன்றுமே ஃபீல் ஆக மாட்டேங்கிறது. பிகாஸ் ஹீ வில் மேக் யூ ஃபீல் லைக் தட். பிகாஸ் that is the comfort level you have when you go there. And beginningly the most probably because of being a fan of him and இவ்வளோ வருஷமா அவரோட படங்கள் பார்த்து definitely he is a part of everybody. So he is one amongst us. ஏன் அண்ணன் சொல்லுவாங்கன்னா இட் இஸ் ரியலி அண்ணன் தான் ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. சும்மா ஒரு ஹீரோவாக இருக்காருன்னு இல்லை, ஒரு படத்து மூலியமாக he has entered our lives. We have experienced that. ஆடியன்ஸோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான், ஆடியன்ஸுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சினிமா கம்ப்ளீட் ஆகும் என்னோட ஃபீலிங். தட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் ஃபீலிங். ஸோ வென் த ஆக்சுவலி இன் அ ஃபில்ம் ஆடியன்ஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அ ஃபில்ம். ஸோ அவங்க கூட தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ that is how I have experienced him. So I feel very close to him because I have seen him so many times. I know him. I have cried. அவரோட படங்களில் அவர் கடிப்பட்டப்போ நான் ஆழ்ந்திருக்கேன். அவரோட ரொம்ப தளபதியெல்லாம் பார்த்தப்போ எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. முகத்தெல்லாம் மறைச்சுலாம் வெளியே வந்திருக்கோம். அவ்வளோ அழுக தாங்க முடியல அந்த அளவுக்கு. ஸோ தட் இஸ் ஹவ் வி ஹவ் ஃபெல்ட் அபவுட் ஹிம். ஸோ வி ஃபீல் வெரி க்ளோஸ் டு ஹிம். யார் பார்த்தாலும் இப்போ வயசான பொம்பளைங்களாம் அங்கே வந்துருந்தாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிறைய பேர்லாம் வந்துருந்தாங்க. அவங்களா ரஜினி தம்பி அவ்வளோ பாசமாக பேசுவாங்கன்னா உங்களுக்கு அவங்க பேசுறதுனா இப்போ நான் வெரி பேட் ஆக்டர் அதெல்லாம் காட்ட முடியாது என்னால். பட் யூ கேன் see that feeling in them. அவ்வளோ ஜெனின்னா அவ்வளோ பர்சனலாக இருக்கும். ஸோ when he is so close to you, how can you feel intimidated by him? Even though he's a big star,
நீங்கள் எதில் போய் நின்னப்போ ஒரு சிரிப்பு தான் வரும். அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டே இருப்போம். அவர் நடிக்கும் போதும் அப்படிதான். வெறும் அவரை பார்க்கறது தான் ஒரு வேலை. அங்கே ஷூட்டிங் செட்டு போய் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ ஹேட் இஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் ஹிம் ஒர்க். Even that the same thing happened with Kamal sir also. அதான் I was about to ask. In fact, எனக்கு தெரிஞ்சு the longest பதில் that Mr. Kishore has given is now when I've asked him about Rajinikanth. But still, சார் அவரோட பல வருஷமா இண்டஸ்ட்ரியில இருந்தும் ரஜினி சார் அவர் இருக்கிற அந்த ஃப்ரேம்ல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த செட் ப்ராப்பர்ட்டியா கூட இருக்க முடியலையேன்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பாங்க. The thing about Kabali is, as much as it's a Rajini film, it's a Ranjit film at the end of the day. And you get to be one of the baddies ன்றது வந்து it's an opportunity which cannot be quantified ன்ற மாதிரி தோணுது. So you come throughout the film and you get hit by him at some point, or do you hit him, or is there இதெல்லாம் சொல்ல முடியாதா? இல்ல போட்டு பாக்குறேன் புட்ட பெயிட் ஏதோ புழு மாட்டிச்சுன்னா நல்லா இருக்கும். யாரா கபாலின்னு எங்க தலைவனை பேர் சொல்லி வர கூப்பிடுறீங்க. அவர் உங்களுக்காக தான் வந்து அந்த டைலாக் வர ஃபீல் பண்ணி சொல்றாரு. I think it's coming at different times in the film, but it got so connected in the teaser. Sorry, out of excitement பெரிய question ஆயிடுச்சு. Tell me what it is. That's right. Even I was like that only. So ஒரு சின்ன சான்ஸ் ஆகுது கிடைக்கும். ஆக்சுவலி என்னை விட பெருசுனா என் பொண்டாட்டி ஆக்சுவலா. She is basically Tamil and we both have watched Rajini sir films continuously. வருமானம் கல்யாணமாயி more than 15 years. அப்போலேருந்து பார்த்துட்டே இருப்போம். அவன் வந்து அப்பப்போ சொல்லிட்டே இருப்பான், என்ன பண்ண படம் நடித்தாலும் பரவாயில்ல, நடிக்கல நீ எந்த படத்தில் நடிக்கலனாலும் பரவாயில்ல, ரஜினி சார் படத்தில் ஒரு ஜிம் பாய் ரோலாவது பண்ணிட்டு ஒரு அடியை வாங்கிட்டு வந்துட்டு போதும்னு சொல்லி. ஸோ ஷீ இஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஃபைனலி because Ranjit wanted people from theatre. அவருக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாம் பிடிச்சாருன்னா ஓகே, தட் வாஸ் ஹிஸ் விஷுவலைசேஷன் when he created those characters. ஸோ அந்த மாதிரி ஆக்டர்ஸ் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ணுவோம்னு சொல்லி he got, and that's what I feel very happy about. இப்போ ரஜினி சார் is a legend and he has a big audience. ஸோ அவர் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டு நான் இந்த ஆடியன்ஸ் அப்படியே வளர்த்துக்கிட்டு போகிறேன்னு அவர் யோசிக்கலாம். பட் வாட் ஹீ இஸ் டூயிங் இஸ் ஹீ இஸ் டேக்கிங் நியூ கமர்ஸ். இப்போ ரஞ்சித் வந்து கம்பேரிட்டிவ்லி அவரோட படங்கள் பண்ண டைரக்டர்ஸில் ஹீ இஸ் கம்பேரிட்டிவ்லி நியூ. அப்படி பார்த்தா தோ ஹி வாஸ் சக்ஸஸ்ஃபுல், ஹீ கேவ் அ ஃபிலிம் டு ரஞ்சித். அது மூலியமாக என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஹீ இஸ் ஷேரிங் ஹிஸ் ஆடியன்ஸ் வித் ரஞ்சித் நவ் அண்ட் ஹீ இஸ் ஷேரிங் ஹிஸ் ஆடியன்ஸ் வித் us also. ஸோ நாங்கள் nobody is அப்படி பார்த்தா. ஸோ he is ready to do that. Once he is continuing the tradition of films. இப்போ சினிமா வந்து பார்க்குறவங்களுக்கு ஓகே ரஜினி சார் படத்தில் நடிச்சிருந்தான்னு சொல்லி நான் ஏதோ ஒரு சின்னதாக புதுசாக ஏதாவது பண்ண படம்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ தட் இஸ் வாட் தேர் டூயிங். தேர் கண்டினியூயிங் த ட்ரெடிஷன், கிவிங் அதுதானே பெருசு கொடுக்குறது. டாட்டூ செயின் ஒரு வில்லன், நீங்கள் பண்ண வில்லனில் இந்த வில்லன் வந்து இன்னும் இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வராம வேற எல்லாமோ எங்க போயிட்டு பரவாயில்ல. Come throughout the film, do you hit Rajini sir? Do Rajini sir hits you back? And மூணு வில்லன் இருக்காங்க. ஏன்னா மக்களோட இமேஜினேஷன் வேற லெவல்ல இருக்கு, இன்க்ளூடிங் மீ. நாங்களாவே கதை சொல்லிக்கிறோம். ஸோ அதனால சொல்லக்கூடிய விஷயம் ஏதாவது இருந்தால் தாராளமாக சொல்லலாம். நான் மூணு பேர்னு இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க. இட்ஸ் ஐ டோல்ட் யூ, எல்லாருக்குமே தெரியும் கேங்ஸ்டரான்னு கேட்கும்போது ஒரு கேங்ஸ்டர் கதையாக இருக்கும்னு சொல்லி. நீங்கள் கேரளில் போய் கவுலாலம்பூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே வந்த டிரைவர்ஸ் அவங்க சும்மா நாங்கள் பேசினவங்க தமிழ் பசங்க எல்லாருமே ஏதோ ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு கட்டத்தில் கேங்ஸ்டராக இருந்திருப்பாங்க. ஏன் அப்படி நடக்குதுங்கிறது பார்க்கணும். ஸோ தட்ஸ் வை whoever is there in the film is a gangster obviously. So gangsterனா அது எங்கேயோ வந்து ஓகே அவர் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் வித் ரைட் இன்டென்ஷன்ஸ் இருப்பாங்க, அவருக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாமே ராங் இன்டென்ஷனோட இருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் வில்லன்ஸ். ஸோ ஐ எம் ஒன் அமாங் தெம். அவ்வளோதான். So what do you do when you don't act? What are you into? What primarily excites you? வந்து மேக்ஸிமம் ஃபார்மிங் தான் எல்லாத்தையும் விட்டாச்சு. ஸோ அதே வந்து ஃபுல் டைம் போயிட்டு இருக்கோம் உள்ள. Because I believe that is what everybody is supposed to do. அதுதான் ப்ரொடக்டிவ் ஒர்க்குன்னு எனக்கு தோன்றுது. இட் இஸ் நாட் டு நெகேட் எவ்ரிபடிஸ் ஒர்க். எல்லாருமே அவங்களுக்கு அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். பட் ஆஸ் ஃபார் அஸ் ஐ கோ, எனக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ரிசோர்ஸஸை கொஞ்சம் என்ரிச் ஏதாவது பண்ணிட்டு போனால் பெட்டர். இல்லைன்னா அட்லீஸ்ட் அதை கெடுத்தாமல் அப்படியே விட்டு போகணும். த மெயின் திங்ஸ் நெசசரி
for anybody, any organism to live is food, water and air. இது மூணையும் கொஞ்சம் காப்பாற்றிட்டு அப்படியே விட்டு போனால் போதும்னு சொல்லி we're trying to enrich some soil. ஏதோ ஒரு இடம் சின்ன இடத்துல மாட்டு இருக்கோம். Trying to tell people இப்படி ஆகும் இப்படி எல்லாம் ஆகும்னு சொல்லி trying to make them also work towards soil fertility கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, கெமிக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விடுறதுக்கு. பிகாஸ் these are all நம்ம சயின்ஸ்ன்னு என்ன சொல்கிறோம், it is only 50-60 years old. சயின்ஸ் வந்து it is not time tested, it is lab tested. லேப் வந்து 50-60 இயர்ஸாக தான் வந்திருக்கு. பட் டைம் டெஸ்டட் ட்ரெடிஷன் நமக்கு அவ்வளோ இருக்குது. we have ஹியூஜ் ட்ரெடிஷன், அவ்வளோ கல்ச்சர். நம்ம சொல்கிறோம் லோக்கல் கல்ச்சர், இங்கே தமிழ் கல்ச்சர் தமிழ் கலாச்சாரத்தில் என்னென்ன வந்திருக்கும் அதெல்லாம் வந்து அது நிறைய வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி அதில் வந்து கெட்டதெல்லாம் விட்டு எது நல்லதோ அது தேடி த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஹஸ் கம். அதெல்லாம் டைம் டெஸ்டட். அதை விட்டு கொடுத்துட்ருக்கோம். அதை கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டு அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்களை ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி இன்டர்வியூ பண்ணியிருந்த போது you said that you don't play your movies to your kids. கைண்ட் ஆஃப் ரிமெம்பர் அந்த மாதிரி ஏதாவது ஹேபிட் இருக்கா? எல்லாமே இல்ல, நான் நெகட்டிவ் ரோல் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவீங்க. கபாலி பசங்க பாப்பாங்களா? பாப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஆமா, இது பெரிய நியூஸா வேற இருந்திருக்கு, அவங்க பார்த்துதான் ஆகணும். இல்லை அதுக்கப்புறம் they'll feel bad definitely. ஏன்னா நம்ம ஹரிதாஸ் படத்துல சொல்லுவோம்ல, ஸோ ஒரு குழந்தைக்கு முதல் ஹீரோ அவங்க அப்பா தான். ஸோ எப்பவும் அப்பாவை ஹீரோவை பார்க்க விரும்புகிறாங்க பசங்க. ஸோ யூ ஹேவ் டு பி அ ஹீரோ டு தெம். இது வரைக்கும் பொன்மாலை பொழுதுலேருந்து பொல்லாதவங்க வரைக்கும் அவங்க படமே பார்க்குற எல்லாருக்கும் வந்து ஃப்ரைடேலேருந்து தெரியும் இந்த கிஷோர்னு ஒரு ஆக்டர் இருக்காரு. அவர் வந்து கபாலியில் வில்லனாக நடிச்சிருக்காரு. ஸோ ஃபார் எவர் யூ வில் பி எஸ்ட் இன் த மெமரி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஒன்று 2 questions. ஒன்று, ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? அண்ட் ரெண்டாவது, இதுக்கு அப்புறம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஆஸ் அன் ஆக்டர். ஸோ as I see it, yeah, இந்த படம் பண்ணும்போது பிகினிங்லேயே அந்த ஃபீலிங் இருந்தது. ஐ எம் கோயிங் டு கெட் அ பிக் ஆடியன்ஸ். ரஜினி சார் மூலியமாக ஒரு பெரிய ஆடியன்ஸ் கிடைக்க போகிறதுன்னு தெரியும். அண்ட் என்னோட மைண்ட் செட்டுக்கு இப்போது எனக்கு எது நல்ல படம்னு தெரிஞ்சு ஒரு சின்னதாக எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் பண்ணிட்டுருக்கோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு திஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். அது தட் இஸ் வாட் ஐ எம் லுக்கிங் அட் நவ். ஸோ என்னன்னா எல்லா ஆக்டருக்கும் வரும்போது ஒரு பெரிய ஸ்டார் படம் கிடச்சிருச்சுன்னா, ஸ்டார் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா தட் வில் ரிசல்ட் இன் மோர் ஒர்க். அப்படி தான் நம்ம ஃபினான்ஷியலி யோசிக்கிறோம். ஸோ ஆஃப்டர் 10 years of cinema, I feel this is what I am looking forward. Sorry if I'm being disrespectful. அவங்க யாருடா அந்த கபாலின்னு ஒரு வாட்டி சொல்லி காமிச்சீங்க. உங்களுக்கு நிஜமா சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏதோ நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல தெரியல. அது இட் இஸ் ஆல்ரெடி ஆன் யூடியூப்ல. இன்னொரு தடவை பார்த்துட்டீங்கன்னா இன்னும் சவுண்ட் ஏறிட்டே போகும். அது யூடியூப்லாம் பிளாஸ்ட் ஆகிற அளவுக்கு போகும். தெரியல இன்னும் எனக்கு அவ்வளோ நல்லா சொல்ல முடியுமா இல்லையா? நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லு, யாரா அந்த கபாலி வர சொல்றா அவன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நான் ஓவர்லாப் பண்ணிட்டேன் ஆடியோ. டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ். சும்மா சொல்லுங்க சார். நான் கை கும்பிட்டு சொன்னேன், யாரா அந்த கபாலி வர சொல்றா அவன் ப்ளீஸ். That's the way to pull it off.